குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் கேக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு வருட ஆனதை முன்னிட்டு கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்துகிறோம். அதில் வின் பண்ணுற 2 லக்கி வின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புட்டு மேக்கரை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். எப்படி ஜெயிக்கிறது ஆவலாக இருக்கீங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான ஸ்டெப்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் கேக் செய்ய முதல்ல மைதா மாவை சலிக்க போகிறோம். 200 கிராம் அளவுள்ள மைதா மாவை சலடாக சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முட்டையை பீட் பண்ண போகிறோம். அதுக்கு 6 முட்டையில் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மஞ்சக்கருவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆகிற வரைக்கும். க்ரீம் ஆகிடுச்சு. க்ரீம் ஆனதுக்கப்புறமா 50 மில்லி அளவு உள்ள சன்ஃப்ளவர் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா க்ரீம் பண்ண வராது. அப்புறம் ஓரளவுக்கு க்ரீம் ஆகிடுச்சு. க்ரீம் ஆனதுக்கப்புறமா மீத உள்ள எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. 100 கிராம் அளவு பவுடர் பண்ண ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா க்ரீம் பண்ண வராது, கட்டியாயிரும். அதே மாதிரி மீதி உள்ளதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் ஆகிடுச்சு. பீட் ஆனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவு உள்ள பட்டரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. க்ரீம் பண்ண பிறகு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச 100 கிராம் அளவு உள்ள பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துடாதீங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டியாயிரும், க்ரீமாகவும் வராது. மீத உள்ளதை அதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆனதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்ச எக்கோட மஞ்சக்கருவில் க்ரீம் பண்ணி வச்ச பட்டர் க்ரீமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீத உள்ள பட்டர் க்ரீமை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ரோஸ் எசன்ஸை சேர்த்துங்க. இந்த ரோஸ் எசன்ஸை இயற்கை முறையில் எப்படி செய்கிறங்கிறத வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற பாருங்கள். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2-3 பேஜாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை கலர் தெரியாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலர் ரோஸ் கலர் அளவுக்கு. பிஞ்ச் ஆஃப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீத உள்ள மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மாவோட வெள்ளை கலர் தெரியக்கூடாது, ரோஸ் மில்க் கலர் தான் தெரியணும். அடுத்து நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை பீட் பண்ண போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தோட மேலே வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ண தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரில் இந்த வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாங்க. மொத்தமாக சேர்ந்தா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதே மாதிரி கையாலே ஃபோல்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டரோ ஹேண்ட் பீட்டரோ யூஸ் பண்ணாதீங்க. கையாலே ஃபோல்ட் பண்ணணும். ஒரே பக்கமாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் போடாதீங்க. ரைட் சைடே ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மீத உள்ள வெள்ளைக்கருவை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கலந்தாச்சு. கலந்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவனை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். கன்வெக்ஷன் மோடில் செட் பண்ணிவிட்டு 190 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. டபுள் ஃபிலமெண்டில் செட் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் பட்டரோ இல்லாட்டி எண்ணெயோ நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம டேப் பண்ணுறோம்னா அந்த ஏர் பபுள்ஸில் வராமல் இருக்கிறக்காண்டி டேப் பண்ணுறோம். டேப் பண்ணிட்டு அவன் உள்ளே வச்சுருங்க. அந்த ட்ரேயை வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க.
கேக் பேக் ஆகிடுச்சா பேக் ஆகலன்னு பார்க்குறது வீட்டில் இருக்கிற டூத் பிக்கோ இல்லாட்டி ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். அதே மாதிரி கேக் வந்து அதில் ஒட்டக்கூடாது மாவா. பேக்கான கேக்கை ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற க்ரஸ்ட்டை வந்து கத்தியில் வச்சுட்டு நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. எட்ஜு கார்னர் ஓரம் எல்லா இடத்துலையும் நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க க்ரஸ்ட்டை ஃபுல்லாக. க்ரஸ்ட் ரிமூவ் பண்ணக்கப்புறம் பேக்கிங் ட்ரையில் வச்சுட்டு ஒரு குச்சியை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. கேக்கில் ஓட்டை போட்டுக்கோங்க. 150 அளவுள்ள ரோஸ் மில்கை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் எப்படி செய்யுங்கிற வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வச்சுட்டு நான் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். ஐசிங் பண்ண 150 கிராம் அளவு உள்ள விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதை மேலே கேக்கு மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஐசிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிடணும். கேக்கு ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிடணும், ஒரு இடம் விடாமல். ஓரம் மூளை முட்டை எல்லாமே வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப் வர வரைக்கும் நல்லா ஐசிங் பண்ணிக்கோங்க. ஐசிங் பண்ண வரமா ஸ்க்ரப்பர் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற பட்டி தகடு இருக்கும் பார்த்தீங்களா, பெயிண்ட் அடிக்கிற பட்டி தகடை வச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. எஜ்ஜு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடும் அது. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை சின்னதாக சாப் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் ரோஸ் மில்கை ஊற்றிட்டு கட் பண்ண கேக்கை வச்சுட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோஸ் மில்க் கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே புட்டு மேக்கரை ஜெயிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நான் சொல்ல போகிறேன். ஸ்டெப் 1, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, இது வரைக்கும் நம்ம சேனலில் யூனிக்கான ரெசிபி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். இதில் ஏதாவது 2 வீடியோ சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதை சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஏதாவது ஒன்றில் காணொலியில் காமிக்கிற மாதிரி பப்ளிக்காக ஷேர் பண்ணுங்கள். வாலில் ஷேர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, உங்கள் மெயில் ஐடியில் போய்ட்டு நான் இங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை 3 அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு 2 அட்ரஸில் போய்ட்டு vivekscooking@gmail.com டைப் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டில் போய்ட்டு நேம்ஸ் ஸ்பேஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு மெயிலை சென்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை 10 ஜூலை 2021க்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் குலுக்கல் முறையில் 2 பேரை தேர்ந்தெடுப்போம். ஜூலை 11ஆம் தேதி ரிசல்ட் அறிவிப்போம். நன்றி.